ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து 13 ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 12 டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம். ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு 60 கொஷின் பார்க்கலாம். 60 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கூட நானும் வந்து என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு என்னோடய மார்க் எவ்வளோன்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் 60 கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். ஃபுல்லாமே இலக்கணம் தான் நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக இது நியூ சிலபஸ் பேஸ்டு தான் இருக்குது. அப் டு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, குரூப் 4 எக்ஸாம் தென் வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு குரூப் 2 2A வர வரைக்குமே நம்ம சேனலில் எதனா ஒரு டெஸ்ட்டோ ப்ரீவியஸ் இயர் ரெஃபரன்ஸ் கிளாஸஸ்னு எதனா ஒன்று போயிட்டுருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஆட் ஆகிக்கோங்க. அதில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பார்க்கலாம். வேர்ச்சொல்லை தேர்க. செய்க இதுதான் கொடுத்துருக்கிறது ஓகேங்களா. செய்க என்பது தான் சொல். இதற்கான வேர்ச்சொல் எதுன்னு நீங்கள் ஃபைன் பண்ணணும். கொஷின் படிச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டில் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் அட்டன் பண்ணலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இதில் செய்க என்பது தான் கொடுத்துருக்கிற சொல். இதற்கான ஆன்சர் என்ன? செய்கவா, செய்திடகவா, செய்யா, செய்யவா? எது வேர்ச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் இ செய். அப்படி இல்லைனா வினையடின்னு சொல்லுவாங்க, வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. வினையடி, வேர்ச்சொல், அடி எது சொன்னாலும் நமக்கு ஒன்று தான் ஓகேங்களா. செய் என்பது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வரைந்தான் இதன் வேர்ச்சொல் தேர்க. வரைந்தான் இதன் வேர்ச்சொல். வரைந்தான் என்பது வினைமுற்று, அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இந்த வினைமுற்றுக்கான வேர்ச்சொல் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. வரையா, வரைந்துவா, வரைந்தவா, வரை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ வரை என்பது தான் வேர்ச்சொல். நெக்ஸ்ட் கொஷின். புகன்றான் இதன் வேர்ச்சொல் கூறுக. புகன்றான் இதன் வேர்ச்சொல் கூறுக. புகனா, புகழா, புகவா, புகுவா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ புகழ். புகன்றான் என்பதன் வேர்ச்சொல் புகழ். நெக்ஸ்ட் கொஷின். ஒடித்தான் என்பதன் வேர்ச்சொல் தேர்க. ஒடித்தான் என்பதன் வேர்ச்சொல் தேர்க. ஒடிக்கவா, ஒடியா, ஒடித்தவா, ஒடித்துவா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒடி. இது வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல். ஒடி என்பது வேர் சொல். ஒடித்த இது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம். ஒடித்து வினையெச்சம். நெக்ஸ்ட் கொஷின். கற்றவர் என்பதன் வேர்ச்சொல் தேர்க. கற்றவர் என்பதன் வேர்ச்சொல் தேர்க. ஆன்சர் கற்கவா, கல்லா, கற்றுவா, கல்லா? ஆன்சர் ஆப்ஷன் இ கல். கற்க என்பது வியங்கோல் வினைமுற்றுல வரும். கா, இய, இயர் என்பது வியங்கோல் வினைமுற்று விதிகள்னு சொல்லுவாங்க. கா இது வந்து வியங்கோல் வினைமுற்றுல வரும். இது வராது, இதுவும் வராது. கல் தான் வந்து ஆன்சர். பெற்றான் இதன் வேர்ச்சொல் யாது? பெற்றான் இதன் வேர்ச்சொல். பெற்றுவா, பெற்றவா, பெற்றாவா, பெறுவா? எது வந்து ஆன்சர்? பெற்றான் என்பதன் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ பெரு. பெரு என்பது தான் இதற்கான வேர்ச்சொல் ஓகேங்களா. பெற்று என்பது வினையச்சத்தில் வரும். பெற்ற என்பது பெயரச்சத்தில் வந்துடும். இதுவும் வராது ஓகேங்களா. அப்போ பெரு என்பது தான் கரெக்டான வேர்ச்சொல். நெக்ஸ்ட் கொஷின். பகர்
என்பதன் ஏவல் ஒருமை வினைமுற்று. பகர் என்பதன் ஏவல் ஒருமை வினைமுற்று காண்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, பகர்தி. பகர்தி. பகர் என்பதன் ஏவல் ஒருமை வினைமுற்று பகர்தி. தொடு, இதனை வினைமுற்றாக்குக. தொடு என்னும் சொல்லை கொண்டு வினைமுற்றாக்குக. தொட்டுவா, தொடுதலா, தொட்டவா, தொட்டானா. ஆன்சர் ஆப்ஷன் இ, தொட்டான். தொட்டான் என்பது தான் இதற்கான கரெக்டான வினைமுற்று. இங்கே தொடு என்பது வேர்ச்சொல், நம்மளை வினைமுற்று ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தொட்டான் என்பது தான் வினைமுற்று. தொட்டு இது வந்து வினையெச்சம். தொடுதல் இது தொழிற்பெயர். தொட்ட இது பெயரெச்சம். ஓகேங்களா. வேர்ச்சொல்லை வினைமுற்றாக்குக. எய்த, எய்தல், எய்தார், எய்து. இந்த சொல் கொடுத்துருக்காங்க. இதற்கான வினைமுற்று என்ன நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் இ, எய்தார். எய்தார் என்பது தான் வினைமுற்று. எய்தல் தொழிற்பெயர், எய்த பெயரெச்சம், எய்து வினையெச்சம். எய்தார் என்பது தான் கரெக்டான வினைமுற்று. படி இதன் பெயரெச்சம் யாது? படி இதன் பெயரெச்சம் யாது? படித்த பையனா, படித்து முடித்தானா, படித்து சென்றானா, படித்து பார்த்தானா. படி என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, படித்த. ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் அது பெயரெச்சம். ஈ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆனால் அது வினையெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேறுக. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேறுக. கிளி, கிளி, கிழி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கிளினா பயம், கிளினா கிள்ளை, கிள்ளைனா கிளி. கிழினா பிளத்தல், அதாவது இரண்டா கிழித்தல் பிளத்தல் அதில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. காற்று. காற்று என்பதற்கான சரியான பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்ந்தெடுக்கணும். காற்றுனா வழியா, வலியா, வலியா, வளையா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வலி. ஓகேங்களா. வழினா பாதை, இந்த வழினா பெயின், வலைனா வந்து பார்த்திங்கன்னா மீன் வகையில் வரும், அது வாழை மீன். இந்த வலை வந்து எதுக்கும் வராது. ஓகேங்களா. இந்த வலைனா வந்து மீன் பிடிக்க யூஸ் பண்ணுறக்கூடிய வலை. இந்த வலை வந்து பொந்து வரும் இல்லைங்களா, நண்டு பொந்து, பாம்பு பொந்து அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த வலை வரும். அடுத்து ஒலி வேறுபாடறிதல். உறவு என்பது குறிக்கும் பொருள். உறவு என்பது குறிக்கும் பொருள். வலிமையா, சொந்தமா, நன்மையா, பகையா. உறவு என்பதை குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வலிமை. வலிமை என்பது உறவை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து மீ என்பதற்குரிய பொருள். மீ என்பதற்குரிய பொருள். மேலேவா, மிசையா, மீசையா, மீனா, கத்துதலா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மேலே. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க. பூ. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க. பூனா மலரா, மல்லிகையா, முல்லையா, மணமா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மலர். பூ என்றால் மலர். கோ என்ற எழுத்தின் பொருள். கோ என்ற எழுத்தின் பொருள். நிலவுவா, கதிரவனா, வேந்தனா, அமைச்சனா. ஆன்சர் ஆப்ஷன் இ, வேந்தன். வேந்தன், அரசன், மன்னன் எல்லாமே வந்து கோ குறிக்கக்கூடிய சொற்கள். பா என்னும். பா என்னும் ஓரெழுத்து
ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. கவிஞரா, தாளா, அசையா, பாட்டுவா? ஆன்சர் ஆப்ஷன் இ, பாட்டு, அப்படி இல்லைன்னா பாடல், இது எல்லாம் குறிக்கும். தாள் என்பது நாக்கு. ஓகேங்களா, தாள் என்பது நாக்கு. அப்போ இதற்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? பாட்டு மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஷின், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. தை. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. தை. தைனா மாதமா, பெண்ணா, நன்மையா, தையலா? மாதம். தைனா மாதம். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க. பறவையா, மாடுயா, விலங்கா, மாலையா? ஆன்சர் ஆப்ஷன் இ, விலங்கு. மானா விலங்கு. தருகிறான், இதன் வேர்ச்சொல் என்ன? தருகிறான், இதன் வேர்ச்சொல் என்ன? தருவா, தருகிறா, தாவா, தருகுவா? ஆன்சர் ஆப்ஷன் இ, தா. தருகிறான், இதன் வேர்ச்சொல் தா. அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்க. நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆடு, உடுப்பு, எருமை, ஓணான். இது வந்து அ ஆ வரிசையில் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம். அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ, அந்த வரிசையில் அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டாள். மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டாள். நெக்ஸ்ட் கொஷின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நாலுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சித்த மருத்துவத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது வியப்புக்குரியது. சித்த மருத்துவத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது வியப்புக்குரியது. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அவர் பெரிய வாள் வீரர். அவர் பெரிய வாள் வீரர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ,
உலக மக்களிடையே பல வகையான பிரிவுகளும் பிளவுகளும் இருத்தல் இயற்கை. உலக மக்களிடையே பல வகையான பிரிவுகளும் பிளவுகளும் இருத்தல் இயற்கை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 4 ஆப்ஷன் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. முத்தமிழ் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றினார். முத்தமிழ் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை இளங்கோ இயற்றினார். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கூடி படித்தல் வேண்டும். கூடி படித்தல் வேண்டும். ஆவணி பெயர் சொல்லின் வகை அறிக. ஆவணி பெயர் சொல்லின் வகை அறிக. ஆன்சர் ஆப்ஷன் இ. காலப்பெயர். ஆவணி என்பது காலப்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. காய். பெயர் சொல்லின் வகை அறிக. காய். இடப்பெயரா, காலப்பெயரா, சினைப்பெயரா, பொருட்பெயரா? ஆன்சர் ஆப்ஷன் இ. சினைப்பெயர். வேர்ச்சொல்லை வினையெச்சம் ஆக்குக. கடி. கடி என்பதை வினையெச்சமாக மாற்றணும். கடியா, கடித்துவா, கடித்தவா, கடித்தலா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கடித்து. கடி என்பது வேர்ச்சொல், கடித்த என்பது பெயரெச்சம், கடித்தல் என்பது தொழிற்பெயர். இப்போ கடித்து என்பது தான் வினையெச்சம். கொள் இதற்குரிய வினையெச்சம் யாது? கொள் இதற்குரிய வினையெச்சம் யாது? ஆன்சர் ஆப்ஷன் இ. கொண்டு. ஊசோன்ல முடிச்சிருக்குங்களா? கொண்டு. வெல் இந்த வேர்ச்சொல்லிற்குரிய வினையாளனியம் பெயர் யாது? வெல் இந்த வேர்ச்சொல்லிற்குரிய வினையாளனியம் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் இ. வெல்பவர். வெல் இந்த வேர்ச்சொல்லிற்குரிய வினையாளனியம் பெயர் வெல்பவர். வேர்ச்சொல்லை வினையாளனியம் பெயராக்குக. தா. தா தருகவா, தந்தவனா, தருதலா, தந்தாளா? தாய் என்னும் சொல்லிற்குரிய வினையாளனின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தந்தவன். தருக என்பது வியங்கோல் வினைமுற்று, தருதல் என்பது தொழிற்பெயர், தந்தான் என்பது வினைமுற்று. தந்தவன் என்பது தான் வினையாளனின் பெயர். மகிழ் இந்த வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். மகிழ் இந்த வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. மகிழ் இந்த வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் மகிழ்ச்சி. மகிழ்ந்து வினையெச்சம், மகிழ்ந்தான் வினைமுற்று, மகிழ்ந்த பெயரெச்சம். மகிழ்ச்சி என்பது தொழிற்பெயர். வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக்குக. கொடு இதற்கான தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கொடுத்தல் என்பதுதான் தொழிற்பெயர். கொடுத்து வினையெச்சம், கொடுத்த பெயரெச்சம், கொடுத்தான் வினைமுற்று, கொடுத்தல் என்பதுதான் தொழிற்பெயர். அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்வு செய்க. இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. தப்பு, மஞ்சு, சுட்டு, பட்டு, சுக்கு, நண்டு. இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் இ. சாரிங்க, ஆ. கட்டு, சுக்கு, தப்பு, நண்டு, பட்டு, மஞ்சு. இது என்ன வரிசைன்னு கேட்டிங்கன்னா காங்கா, சா, ஞா, நா, டா அந்த வரிசை வருங்க இல்லையா? காங்கா, சானா, டானா, தானா அந்த வரிசை. ஓகேங்களா? அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்வு செய்க.
தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. இது வரிசை காக்கா கீக்கி வரிசை. காக்கா கீக்கி கூக்கு கே கே அந்த வரிசை வரும் இல்லைங்களா, அந்த வரிசையில் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. கா சா தா பா. ஓகேங்களா. காங்காச்சா வரிசை தான். காங்கா அந்த வரிசை. அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அன்னம் இன்னல் உண்ணல் ஏற்றல். வெற்றிலை நட்டான் என்பது என்ன ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சினையாகு பெயர். வெற்றிலை என்பது சினையாகு பெயர். கிளை என்பது என்ன? பொருட்பெயரா, இடப்பெயரா, சினை பெயரா, பண்பு பெயரா? கிளை என்பது என்ன? சினை பெயர். கிளை என்பது சினை பெயர். பெயர் சொல்லின் வகையறிதல். வீதி. வீதி என்பது என்ன பெயர்? பொருட்பெயரா, காலப்பெயரா, சினைப்பெயரா, இடப்பெயரா? ஆன்சர் ஆப்ஷன் இ. இடப்பெயர். வீதி என்பது இடப்பெயர். கொள்கை பெயர் சொல்லின் வகையறிக. கொள்கை பெயர் சொல்லின் வகையறிக. தொழிற்பெயரா, பண்பு பெயரா, பொருட்பெயரா, காலப்பெயரா? கொள்கை பெயர் சொல்லின் வகையறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பண்பு பெயர். கொள்கை என்பது பண்பு பெயர். தழீஇ என்ன அளபடை? தழீஇ என்பது என்ன அளபடை? இசைநிறை அளபடையா, சொல்லிசை அளபடையா, இன்னிசை அளபடையா, ஒற்றளபடையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சொல்லிசை அளபடை. ஈ வந்தா சொல்லிசை அளபடை. விரிகாய் என்பது வினைத்தொகையா, விரிச்சொல்லா? வினைத்தொகையா, உரிச்சொல்லா, வினைமுற்றா, சினைப்பெயரா? விரிகாய் என்பது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. வினைத்தொகை. விரிந்த காய், விரிகின்ற காய், விரியும் காய்னு முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகை. அடுத்து இலக்கண குறிப்பறிதல். பைந்தமிழ். பைந்தமிழ் என்பது வினைத்தொகையா, உரிச்சொல்லா, தொழிற்பெயரா, பண்பு தொகையா? பைந்தமிழ் என்பது பண்புத்தொகை. பைந்தமிழ் என்பது பண்புத்தொகை. மாநகர் இலக்கண குறிப்பு தருக. மாநகர். மாநகர் இலக்கண குறிப்பு தருக. மாநகர் என்பது உரிச்சொற்றொடரா, பண்பு தொகையா, வினையாளனையும் பெயரா, வினையாளனையும் பெயரா, அடுக்கு தொடரா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உரிச்சொற்றொடர். பூங்கன் இலக்கண குறிப்பு தருக. பூங்கன் பண்பு தொகையா, உவமை தொகையா, வினை தொகையா, உம்மை தொகையா? ஆன்சர் உவமை தொகை. பூங்கன் என்பது உவமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. மணவை புகும். மணவை புகும் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் இ. ஏழாம் வேற்றுமை தொகை. எவ்வகை வாக்கியம் என தெருக. ராமன் வசிட்டரிடம் கல்வி கற்றான். ராமன் வசிட்டரிடம் கல்வி கற்றான்.
எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் செய்தி வாக்கியம். ஆன்சர் செய்தி வாக்கியம். நெக்ஸ்ட்டு, சொற்றொடர் அமைப்பு காணல். தேன்மொழி அழகாக பேசியதனால் பரிசு கிடைத்தது. இது எந்த வகை தொடர்? தேன்மொழி அழகாக பேசியதனால் பரிசு கிடைத்தது. கலவை வாக்கியமா, தனி வாக்கியமா, தொடர் வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா? தேன்மொழி அழகாக பேசியதனால் பரிசு கிடைத்தது. ஆன்சர் கலவை வாக்கியம். கலவை வாக்கியம். முருகன் உண்டான் எவ்வகை வாக்கியம்? முருகன் உண்டான் எவ்வகை வாக்கியம்? தன்வினையா, பிறவினையா? தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தன்வினை. முருகன் உண்டான் தன்வினை. மாணவியர் வகுப்பில் அடங்கினர் பிறவினை வாக்கியமாக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் இ, மாணவியர் வகுப்பில் அடக்கினர். மாணவியர் வகுப்பில் அடங்கினர் என்பது தன்வினை, மாணவியர் வகுப்பில் அடக்கினர் என்பது பிறவினை. சடையப்ப வள்ளல் இராமாயணம் இயற்றுவித்தார். சடையப்ப வள்ளல் இராமாயணம் இயற்றுவித்தார் எவ்வகை வாக்கியம் என தேர்க. சடையப்ப வள்ளல் இராமாயணம் இயற்றுவித்தார். ஆன்சர் தன்வினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா, பிறவினையா? ஆன்சர் பிறவினை. ஓகேங்களா? இராமாயணம் இயற்றியது கம்பர், அது தன்வினை. சடையப்ப வள்ளல் உங்களுக்கு அது ஏற்றதுக்கான அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள செய்ய வச்சுருக்காரு, அப்போது பிறவினை. புகுத்தினார் எவ்வகை வாக்கியம் என தேர்க. புகுத்தினார் தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? தன்வினை. புகுத்தினார் என்பது தன்வினை. கல்லணை கரிகாலனால். கல்லணை கரிகாலனால். கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. செய்வினை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம், நம்ம செய்வினையாக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கரிகாலன் கல்லணையை கட்டினார். இது செய்வினை. இங்கே ஆள் பட்டதுன்னு முடிஞ்சாலே அது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருபு பட்டதுன்னு முடிஞ்சாவே அது செயற்பாட்டு வினை. நம்ம கண்டுபிடிச்சது செய்வினை. தேம்பாவணி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. செய்வினை வாக்கியமாக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வீரமாமுனிவர் தேம்பாவணி இயற்றினார். வீரமாமுனிவர் தேம்பாவணி இயற்றினார் என்பது செய்வினை. கொடுத்துருக்கிறது செயற்பாட்டு வினை. பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. இது செயற்பாட்டு வினை, நம்ம செய்வினையாக மாற்றணும். சாரிங்க, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் இயற்றப்பட்டது எவ்வகை வாக்கியம் எனதான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? இது செயற்பாட்டு வினை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். மக்கள் காந்தியடிகளை போற்றுகின்றனர். செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக. மக்கள் காந்தியடிகளை போற்றுகின்றனர். நம்ம கொடுத்துருக்கிறது செய்வினை, நம்ம செயற்பாட்டு வினையாக மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றார். காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றார். ஆள் வந்திருக்குங்களா? மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள்.
இது வந்து செயற்பாட்டு வினை. இங்கே ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வந்தால் மக்கள் காந்தியடிகளை வந்தால் செய்வினை. சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்கட் வச்சுக்க சொல்கிறேன். ஓகேங்களா. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின். 60க்கு வந்து இந்த 59. ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஆட் ஆகிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.